வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழக அரசனுடைய கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரி 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/4/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து MA MTech இன் பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸு, கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மந்த்லி 32,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஸோ இந்த TA இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BTech BS இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது மாதிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். 20,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து மந்த்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கில்டு மேன் பவர் வித் ME குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில்டு மேன் பவர் பொறுத்த வரைக்கும் ME MTechல நீங்கள் வந்து பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 300 இது மாதிரியான உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பேசிக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கில்டு மேன் பவர் வித் டிப்ளமோ அல்லது ITI குவாலிஃபிகேஷன். இதுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவோ அல்லது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இது மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 2 years இன் ரிலீவெண்ட் ஃபீல்டு ₹200 per hour அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது ஹார்டு காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி ரெண்டையுமே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சாஃப்ட் காப்பி வந்து இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். தென் ஹார்டு காப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 25 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 12/4/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் உங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.